அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் உள்ளது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை விடுவித்த தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய கரத்தினால எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேதுரு இந்த 1வது நிருபத்துல 3 இடத்துல எழுதியிருக்காங்க. 1வது அதிகாரம் 13வது வசனத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் கொடுக்கிற கிருபை மேல பூரண நம்பிக்கை உள்ளவங்களாய் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல 7வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையாயிருங்க, ஏன்னா அவருடைய வருகை ரொம்ப சமீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புள்ளவர்களாய் இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து அலர்ட்டா இருக்கணும். எதற்குனா நம்மளை விழத்தள்ளும்படியா, நம்மளை அழித்து போடும்படியா, கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கும்படியா நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசு. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால அவனுக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். சத்ரு நம்ம ஜெயிக்கணும்னா ரொம்ப விழிப்புள்ளவர்களா முதல்ல இருக்கணும். அடுத்து விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். அப்பதான் அவன் ஓடி போவான். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எபேசியர் 6:16 நமக்கு ஒரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்காரு பிசாசோட எதிர்த்து நிக்கிறதுக்கு. அதுல 6:16 விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு அவன் எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசத்தில் உறுதியா இருந்து, கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துதான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அந்த பாடுகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிசாசு எல்லாரையும் யார விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திருக்கிறான். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளை அழைத்த தேவன் எதற்கு அழைத்திருக்கிறா? நித்திய மகிமைக்கு, நமக்கு ஒரு நித்திய மகிமைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு அழைத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, சகல கிருபை பொருந்திய தேவன், கிருபை உள்ளவர். அந்த கிருபையுள்ள தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற, நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், எல்லாம் மாறி போயிடும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற
உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பாடுகள் மூலம் இன்னைக்கு 4 காரியம் சொல்லியிருக்கு. தேவன் நமக்குள்ள என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் நம்மளை சீர்படுத்துறார். உபத்திரவத்தின் பாதையில கடந்து செல்லும் போது அநேக காரியங்கள் நமக்குள்ள மாற்றம் ஏற்படுது. நம்ம சீர்படுகிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படி அவர் நம்மளை சிர்சிக்கிறார். யாரை நேசிக்கிறாரோ அவங்கள சிர்சித்து சரி பண்ணி டிசிப்ளின் பண்றாங்க. நம்மளை சீர்படுத்துகிறது தேவன். 2வது ஸ்திரப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1:8 சொல்லிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர்தான் நம்மளை உறுதியா ஸ்திரமா நிக்க வைக்கிறாங்க. அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி எப்ப வரைக்கும்? கடைசி பரியந்தம் அவர் சமூகத்துல போய் நம்ம நிற்கும் போது குற்றம் சாட்டப்படாதவங்களா நிற்கும்படி நம்மளை ஸ்திரப்படுத்துகிறது தேவன். அடுத்ததா பலப்படுத்துறாரு. ஏசாயா 41:10 தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மளை பலப்படுத்துகிறது கர்த்தர். அடுத்து நிலை நிறுத்துவாராக அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தரோட கிருபை தான். அது புலம்பல் 3:22 சொல்லியிருக்கு. அப்ப நம்ம நிலை நிற்கிறோம்னா அது கர்த்தரோட கிருபையினாலதான். கிருபை பொருந்திய தேவன் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அவருக்கு மகிமை வல்லமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துதலை பார்க்கிறோம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி. இந்த கடிதத்தை எதுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. 1, உங்களுக்கு புத்தி சொல்லணும். 2வது, நீங்க நிலை கொண்டிருக்கிற கிருபை, நீங்க நிற்கிற கிருபை தேவனுடைய கிருபையினாலதான். அது தேவனுடைய மெய்யான கிருபை அப்படின்றத சாட்சியா சொல்லும்படியா, நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய கிருபைன்றதுக்கு சாட்சி சொல்லும்படியா நான் இத சுருக்கமா இந்த கடிதத்தை எழுதுகிறேன். எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். உண்மையுள்ள சகோதரன் சில்வான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில்வான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்த பவுலும் சீலாவும் நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அந்த சீலா தான் சில்வான். பவுலும் சீலாவும் 2 கொரிந்தியர் 1:19 பவுலும் சீலாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1:1, 2 தெசலோனிக்கேயர் 1:1 இந்த இடத்துல எல்லாம் பவுலோடு கூட உடன் ஊழியரா இருந்த சீலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உண்மையுள்ள சகோதரன் நம்மளும் கூட இப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். உண்மை இருக்கணும் எல்லாத்துலயும். காசு விஷயத்துல, மற்றவங்கிட்ட நடந்து கொள்ற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உண்மையா இருக்கணும். எல்லாருக்கும் உண்மையா, நம்ம வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானோட கையில கொடுத்து அனுப்புகிறேன். இந்த கடிதத்தை பேதுரு சீலாவோட கையில கொடுத்து அனுப்புகிறார். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். பாபிலோன்ல உள்ள சபை உங்களுக்கு வாழ்த்துதல். எப்பயுமே ஒரு கடிதம் முடிக்கும் போது வாழ்த்துதலோடு முடியும். அது மாதிரி இங்க பேதுரு தன்னோட கடிதத்தை
வாழ்த்துதலோட முடிக்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்க என் குமாரனாகிய மார்க்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்க்க குறிச்சு நம்ம வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர் பவுலோடு கூட ஊழிய செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 4:10 மார்க்க குறிச்சு பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியிலையும் இந்த மார்க்க பவுலும் பர்னபாவும் ஊழியத்துக்கு போகும்போது மார்க்க கூட்டிட்டு போனோம்னு பர்னபா சொல்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல வேண்டாம், அவர் ஊழியத்துல பாதியிலே நம்மளை விட்டுட்டு போனதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனையாகி இந்த பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போறதுக்கு காரணமா இருந்தத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த மார்க் பவுலோட உடன் ஊழியரா இருந்தாருன்றத நம்ம வாசிக்கிறோம். இவர் பர்னபாவோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மார்க்குவ பேதுரு தன்னுடைய குமாரன், ஆவிக்குரிய மகனாக சொல்லுகிறார். அவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவில் உள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். கடைசியில வாழ்த்துதலோடு சமாதான வாழ்த்துதலோடு இந்த கடிதம் முடிகிறத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும். பிசாசு நம்மளை அழித்து போடும்படியா யோவான் 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பிசாசோட எண்ணமெல்லாம் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமில்லாம போயிடணும் அப்படின்றதுதான் அவனோட திட்டம். அதற்கு நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். நம்மளை நித்திய மகிமைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அவர் கிருபை பொருந்தியவர். கொஞ்ச காலம் இந்த உலகத்துல நம்ம பாடுகளை சகித்தா கூட அந்த பாடுகள் மூலம் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். அதனால அவருக்கே மகிமையும் வல்லமையும் செலுத்தணும். இந்த கடிதம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, நமக்கு புத்தி சொல்றதுக்காகவும், நம்ம நிலை கொண்டிருக்கிற கிருபை தேவனுடைய கிருபை அப்படின்றதுக்கு சாட்சியா சொல்லும்படியா இந்த கடிதத்தை பேதுரு எழுதி சில்வான்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். சில்வான்றது ஷீலா, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். கடைசியில இந்த கடிதம் வாழ்த்துதலோடு முடிகிறத நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெளிந்த புத்தியை இந்த ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்போ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.